எர்த் இருக்கு, இந்த எர்த்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சே ஃபார் எக்ஸ் டிஸ்டன்ஸ், எர்த்தோட சென்டர்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் எர்த் கொடுக்குற கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் ஜி எம் பை எக்ஸ்னு இருக்கும். இதில் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த், எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். ஸோ இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது நெகட்டிவ் 1.2 இன்டூ 10⁻7 ஜூல் பர் கேஜியாக இருக்கும். அடுத்தது இந்த எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா x ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் எர்த் ப்ளஸ் ஹெச்னு எழுதலாம். ஹெச்ங்கிறது இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறது. ஸோ லைக் இந்த டிஸ்டன்ஸ் தான் ஹெச். அடுத்து இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்னே எழுதலாம், ரேடியஸ் ஆஃப் எர்த். ஆர்இங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகே, இப்போ இதே பாயிண்ட்லேயே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கொடுத்துருக்காங்க ஜி. இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஜிஎம் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அண்ட் இதோட வேல்யூ 6.4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த ரெண்டையுமே இங்கே எழுதுவோம். v ஈக்குவல் டு நெகட்டிவ் ஜிஎம் பை எக்ஸ் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் 1.52 இன்டூ 10⁻7. அடுத்து acceleration due to gravity இது gm by x squared, இது 6.4 meter per second square. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஒன்ஸ் எக்ஸ் தெரிஞ்சுன்னா அதுலேருந்து நம்ம h கண்டுபிடிக்கலாம். இப்போது 1 டிவைட் பை 2 இதை பண்ணோன்னா என்ன ஆகும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். இது நெகட்டிவ் 5.12 இன்டூ 10⁻7. நெகட்டிவ் கூட கேன்சல் ஆகிடும் ஏன்னா ரெண்டு சைடுமே இருக்கிறதுனால. ஸோ 5.12 into 10⁻7 divided by 6.4. இது வந்து 8 into 10⁻6 மீட்டர்ஸ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து எக்ஸ் தெரியும், எக்ஸுங்கிறது ஆர்இ ப்ளஸ் ஹெச். ஸோ இதுலேருந்து ஹெச் வேணும்னா எக்ஸ் மைனஸ் ஆர்இ. ஆர்இங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த், அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 into 10⁻6 மைனஸ் இது 6.4 into 10⁻6. 6400 கிலோமீட்டர் இருக்குது, அது மீட்டருக்கு மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணோன்னா 1600 kilometers வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.